பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவ பெருவிழாவின் 13வது நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து விநாயகர், சண்டிகேஸ்வரர், முருகன், வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தபடி வீதி உலா வந்தனர். காஞ்சிபுரம் நகரின் முக்கிய ராஜவீதிகள் வழியாக உலா வந்த ஏகாம்பரநாதரை வழிநெடுகிலும் பக்தர்கள் வணங்கி தீபாராதனை காண்பித்து ஆசி பெற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே கழுவந்திட்டை சாமுண்டேஸ்வரி அம்மன் கோயிலில் கொடை விழாவையொட்டி பக்தர்கள் வித்தியாசமாக நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவின் 4ஆம் நாளில் 3 ஆறுகள் சங்கமிக்கும் மூவாற்று முகத்திலிருந்து புனித நீர் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக பக்தர்கள் அலகு குத்தியும் வாகனங்களில் தொங்கியபடி பறக்கும் காவடி எடுத்தனர். விரதம் இருந்த பக்தர்கள் கொதிக்கும் மஞ்சள் நீரை தங்கள் உடலில் வாரி இறைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மழை வரம் வேண்டி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வள்ளியப்ப செட்டியார் ஊரணி அருகேயுள்ள தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜை நடத்தினர். இந்த பூஜையின் போது உறவினர்கள் ஒற்றுமையுடன் வாழவும் விவசாயம் செழிக்கவும் பெண்கள் வேண்டிக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கண்ணமங்கலப்பட்டி பட்டத்தரசி அம்மன் கோயில் பங்குனி பால்குட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி கிராம மக்கள் அம்மனுக்கு செலுத்த வேண்டிய மாலை உள்ளிட்ட பொருட்களுடன் ஊர்வலமாக முன்னே செல்ல விரதம் இருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பால்குடங்களை தலையில் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் பால்குடங்களில் சுமந்து கொண்டு வந்த பால் மூலம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவாரூரில் தூய பாத்திமா அன்னை ஆலயத்தில் திருச்சிலுவை பவனி நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து தொடங்கிய பவனி வடக்கு வீதி வழியாக மீண்டும் ஆலயத்தை அடைந்தது. முன்னதாக திருச்சிலுவையில் அறையும் நிகழ்ச்சியும் கல்லறையில் அடக்கம் செய்யும் நிகழ்ச்சியும் நடந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருப்பதியில் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 2 நாட்களுக்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி மலைக்கு வந்திருக்கும் பக்தர்கள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. இங்குள்ள கவுண்டர்களில் இலவச தரிசனத்திற்கான டோக்கன்களை வாங்காமல் சாமி கும்பிட ஏராளமானோர் திரண்டதால் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்திற்கு வெளியே சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதனால் ஏழுமலையாரை தரிசிக்க காத்திருக்க வேண்டிய நேரம் 40 மணியிலிருந்து 50 மணி நேரமாக அதிகரித்தது. 300 ரூபாய் தரிசனத்திற்கு 5 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை வரை விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்டவை கோயில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. தொடர் விடுமுறை நாள் என்பதால் திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. போன் மூலமாகவே காவல்துறையிடம் புகார் அளிப்பது, அவசர காலங்களில் தொடர்பு கொள்வது உள்ளிட்ட தேவைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட காவல் உதவி செயலி குறித்து அன்பாக்ஸில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. தமிழ்நாடு காவல்துறையோட காவல் உதவி செயலி மக்கள் அவசர காலங்களில் சுலபமா காவல்துறையை தொடர்பு கொள்ள கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. பிளே ஸ்டோர்ல இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். செயலியை பதிவிறக்கம் பண்ணின பிறகு அதுல உங்களோட பேரு, மொபைல் போன் நம்பர் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் பதிவிடணும். அப்புறமா உறவினர் அல்லது நண்பர்களோட விவரங்களை கேட்பாங்க. இதெல்லாம் பதிவு செஞ்சுட்டா உங்களோட விவரங்கள் அவங்க சேவ் பண்ணிப்பாங்க. இந்த ஆப்ல ஹோம் ஸ்கிரீன்லயே சிவப்பு நிறத்துல ரவுண்டா அவசர அழைப்பு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் சமயத்துல இதை பிரஸ் பண்ணினா நீங்க இருக்கிற இடம் காவல்துறைக்கு கிடைச்சிடுங்கிறதுனால சுலபமா உங்களை ரீச் பண்ணிடுவாங்க உதவிக்காக. மேலும் சைபர் கிரைம் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் குறித்து நீங்க இ கம்ப்ளைண்ட் இந்த ஆப் மூலமா ஃபைல் பண்ணலாம். இது
மட்டும் இல்லாம ஆட்டோ, கேப்ல எல்லாம் பெண்கள் தனியா பயணம் செய்யும் போது இன்செக்யூர்டா இருந்தாக்கா உங்க லைவ் லொகேஷனை நண்பர் அல்லது உறவினருக்கு ஷேர் பண்ற வசதியும் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம 101, 100 போன்ற அவசர உதவி எண்களையும் இந்த ஆப் மூலமாவே நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்க போன்ல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் காவல் உதவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கோயில் திருவிழாவில் ஆட்டிற்கு அலகு குத்தி 30 அடி உயரத்தில் தொங்கவிட்டு குறிபார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. கிளியூர் கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இத்திருவிழாவில் அலகு குத்தப்பட்ட ஆடு செடலின் ஒரு பகுதியில் தொங்கவிடப்படும். செடலின் மறுபக்கத்தில் கயிறு கட்டப்பட்டு பக்தர்களின் கைகளில் கொடுக்கப்படும். செடல் சுற்றும் போது மரக்கம்பு எந்த பக்கம் நிற்கிறதோ அந்த பக்கம் விவசாயம் செழிக்கும் என மக்களால் நம்பப்படுகிறது. இந்த ஆண்டு ஆட்டிற்கு அலகு குத்தி 30 அடி உயரத்தில் தொங்கவிட்டு குறிபார்க்கப்பட்டது. பெருகிவிட்ட மக்கள் தொகை, உயர்ந்து நிற்கும் கான்கிரீட் கட்டடங்கள், வானை முட்டி நிற்கும் அலைபேசி டவர்கள் என பெருநகரமாக காட்சியளிக்கும் சென்னையில் ஆச்சரியப்படும் அளவுக்கு பறவை இனங்களும் இருக்கின்றன என்பதை நம்ப முடிகிறதா? இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த பறவைகள் கணக்கெடுப்பு முதல் முறையாக 3 கட்டங்களாக நடத்தப்பட்டது. மாநிலத்தில் உள்ள அனைத்து பறவைகள் சரணாலயங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈரநிலங்கள், நீர்நிலைகளில் ஒரே நேரத்தில் வனத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் உள்ள 614 நீர்நிலைகளில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் 410 நீர்ப்பரப்பு பகுதியில் வாழும் பறவை வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. மொத்தம் 4,66,000 பறவைகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. அதேபோல் நிலப்பரப்பில் 931 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் 414 நிலப்பரப்பில் வாழும் பறவை வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. நிலத்தில் சுமார் 2 லட்சம் பறவைகள் பார்க்கப்பட்டுள்ளன. மேலும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எனப்படும் வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய 145 பறவை வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 531 பறவை வகைகள் கணக்கெடுப்பின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன. கணக்கெடுப்புகளின் மூலம் பறவைகளின் எண்ணிக்கையை அறிந்து கொள்வதோடு அவற்றின் தன்மை, வாழ்விட பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை மேம்படுத்த முடியும் என்கிறார் முதன்மை தலைமை வனப்பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ். டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும் இல்லை, நிறைய வாலண்டியர்ஸ் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேர்ட் வாட்சிங்கில் அந்த குரூப்ஸ் பூரா அசோசியேட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர் நாங்கள் இந்த ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஜனங்களோட இன்வால்மெண்ட்டோட இந்த எக்ஸசைஸ் பண்ணுவோன்னா இன்னும் காம்ப்ரிஹென்சிவ்லி கவர் பண்ணலாம். பட் நிறைய ஸ்பீஷீஸ் எண்ணிக்கை ரொம்ப கம்மி இருக்க ஸ்பீஷீஸ் எல்லாம் நம்மளுக்கு இதில் கேப்சர் ஆகிருக்குது இந்த டேட்டாவில். ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் ஃப்யூச்சரில் ஒரு ட்ரெண்ட் கரெக்டாக தெரியும். நகரப்பகுதியான சென்னையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு பறவை இனங்கள் உள்ளன. 134 வகையான நீர்ப்பரப்பில் வாழக்கூடிய பறவை வகைகளும் 27 வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய பறவை இனங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. சென்னை முழுவதும் சுமார் 300 வகையான பறவைகள் இருக்க வாய்ப்பிருப்பதாக கூறும் ஆராய்ச்சியாளர்கள், கடல் பகுதிகள், சதுப்பு நிலங்கள், சிறிய காட்டுப்பகுதிகள் இருப்பது பறவை இனங்கள் அதிகம் இருக்க முக்கிய காரணம் என்கின்றனர். ஒன்று மனிதரோடு சார்ந்து வாழ்கிற பறவைகள், அது இந்த நம்ம சிட்டுக்குருவி, காகம், இந்த ஆந்த, கூகை, இன்னும் இந்த புறா, இதெல்லாம் மனுஷர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்கும். இன்னொன்று சில இங்கே உள்ளுக்கு நமக்கு அதிகமான நம்ம அதுக்கு ஹேபிட்டாட்னு சொல்லி வாழ்கிறதுக்கு நம்ம இடங்கள் அதில் கொடுக்கும்போது வெளியே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பறவைகள் இங்கே தங்கும், அது இங்கே உள்ள தங்கும். அப்போ அப்படி சேர்கிற பறவைகளும் இருக்குது. நீங்கள் சில பார்த்தீங்கன்னா சில விதமான கழுகுகள் வருது, சில விதமான தேன் சிட்டில், இந்த மாதிரி பறவைகள் நம்ம பொதுவாக இங்கே பார்க்காதது வெளியூர்கள்லேருந்து இங்கே தங்குறது. ஏன்னா மூணாவது என்னென்னா அந்த ஒலசை வருவது, மைக்ரேட்டரி பேர்ட்ஸு. கணக்கெடுப்பில் அரிய வகை பறவைகளான கோல்டன் ஃப்ரண்டட் லீஃப் பேர்ட், ஒயிட் ப்ரோட் புல்புல், ரெட் விஸ்கர்ட் புல்புல், சன்பேர்ட் உட்பட பல்வேறு அரிய வகை பறவை இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள்ல இது போன்ற பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுது. தமிழகத்திலையும் தற்போது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வரவேற்பு பெற்றிருக்குது. வரக்கூடிய நாட்கள்ல இந்த கணக்கெடுப்பு பணிகளை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி, News18 தமிழ்நாடு.
9 மணி செய்திகள் இத்துடன் நினைவு பெறுகிறது. அடுத்த செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாலவேல். நன்றி.